தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 2.4 கோடி ரேஷன் கார்டுகள் தமிழகத்தில் இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 2.4 கோடி ரேஷன் கார்டுகள் தமிழகத்தில் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ள அண்மை செய்தி. தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக்கிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். அடுத்த மாதம் மூலம் புதிதாக ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று தற்போது தமிழ்நாடு அரசு தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் நிலுவையில் இருக்கிறது. அதாவது புதிதாக விண்ணப்பித்த அந்த கார்டுகளும், அதே போல ஏற்கனவே பழைய கார்டுகளை புதுப்பித்து மீண்டும் புது கார்டுகள் கொடுக்கும் பணியும் தற்போது துவங்கியிருப்பது. அது குறித்து கிட்டத்தட்ட அடுத்த மாதம் முழுமையாக அந்த ரேஷன் கார்டுகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த 3 லட்சம் கார்டுகளும் தொடர்ச்சியாக விநியோகிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது பழைய அந்த அட்டை குடும்ப அட்டையை முழுமையாக நீக்கிவிட்டு புதிதாக ஸ்மார்ட் கார்டு தொடர்ச்சியாக கொடுத்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் அந்த சிப் பொருத்தப்பட்ட புதிய ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட இருக்கின்றன. அதற்கான அடுத்த மாதம் முதல் அந்த பணி துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் முகவரி மாற்றம் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக 3 லட்சம் கார்டுகள் இதுவரை நிலுவையில் இருக்கிறது. எனவே இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கார்டுகளும் அடுத்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த புதிதாக விண்ணப்பித்தவர்களும் அதே போல பழைய விண்ணப்பதாரர்களும் என அடிப்படையில் அடுத்த மாதம் அனைவருக்குமான அந்த புது கார்டு வழங்கப்படும் என்று தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக உணவுத்துறை சார்பில் ரேஷன் கார்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்னதாக அமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். எனவே அடுத்த மாதம் அது வழங்குவது குறித்து 3 மாதத்திற்கு முன்னரே அமைச்சர்கள் உத்தரவிட்டதன் பேரில் இந்த பணி முடிவடைந்து அடுத்த மாதம் முதல் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.